வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மோட்டார் சைக்கிள் திறப்பு ஒன்றும் தற்காலிகத்தினுடைய தூய்மையை உங்களுடைய பெருமதி வாயின் அவதானத்துடன் செயல்பட்டுக் கொள்ளுங்கள். கைகளிலே வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். நினைக்கிறேன் என்று சொன்னா இலங்கையில யாழ்ப்பாணத்துல மாதங்களுக்கு தான் வந்தாங்க. என்னத்துக்கான சொன்னா இன்றைக்கு மாதங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழான்னு சொல்லலாம். அதாவது ஹெவி என்று சொல்லி வருடா வருடம் ஒரு திருவிழா நடைபெறுறது. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விடம் இன்றைக்கு நடைபெறுது. அதான் உங்களை காட்டணும்னு சொல்லி பார்த்தா இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான திருவிழான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய மக்கள் தனியா மாதங்கள் மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்துல இருந்து நிறைய மக்கள் நிறைய இடங்கள்ல இருந்து வருவினம் சிறப்பா இருக்கும். வான வேடிக்கைகள் நடைபெறும். அதை தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மீன் விளக்குகள் எல்லாம் அலங்கரிச்சு கிடக்கும். இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டு நீங்க பாக்காதீங்க, அதில் பார்த்துக்கொள்ளலாம். இப்ப நாங்க போய் என்ன மாதிரி இருக்கும் சொல்லி காட்டிக்கலாம். உண்மையிலே சிறப்பா இருக்கும். நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கணும். இந்த ரோட்டு கொஞ்சம் பெருமனையா இருக்கு. அங்க போவாங்க காட்டுறோன்னு பாத்துக்கோங்க. நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வாங்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நிறைய வாகனங்கள் வரக்கூடியதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. போற பாதையில் எனக்கு தெரிஞ்ச பண்டத்திற்கு சந்திலேருந்து அங்கே வயல்வெளி வருது. அதை தாண்டி இஞ்சால வரைக்க பார்த்தீங்கன்னு சொன்னா போற பாதைகளில் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி எல்லாமே அலங்கரிச்சு வச்சிருக்கிறோம். வித்தியாசமா இருக்கும். அப்படி தொடர்ச்சியை நாங்கள் போய்கொள்வோம். பாடல் 84:1-2 இவ்வாறு சொல்லுகின்றது. வெளிநாடுகளில் இருந்தும் எந்தெந்த இடங்களிலே நாங்கள் வசித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த இடங்களிலே இருந்து இந்த அன்னையுடைய பதியை தேடி வந்து, ஆனால் ஒரே ஒரு ஆடு போய்க்கே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மீன் விளக்கால் அலங்கரிச்சு கிடையாது பாருங்க. பாருங்க அப்படியே முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே வரிசைக்கு நேரா பாருங்க. போன வீடியோலையும் காட்டியிருப்பேன். ஃபுல்லாவே மீன் விளக்குகள் கிட்டத்தட்ட ஒரு சதுர சேப்பில் அடிப்பக்கம் மட்டும்தான். நாங்கள் நடக்கிற பக்கம் மட்டும்தான் லைட்டுகள் ஒன்றுமே இல்லை. மற்ற 3 பக்கமே பாத்தீங்கன்னு சொன்னா மீன் விளக்குகளால் அலங்கரிச்சு கிடையாது பாருங்க. இந்த வேளையிலே தொலைந்த ஆட்டை போல நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தொலைந்த ஆட்டை போல என்னுடைய வாழ்வும் தொலைந்து போயிருக்கலாம். அப்படியே முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்ன பாருங்க. அப்படியே நேரம் அங்க கடற்கரை மட்டும் இந்த மாதல் கடலுக்கு போகும். அது மட்டுமே பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே அலங்கரிச்சு கிடக்கு. இதுக்கு 2-3 சைக்கிள் பார்க்கலும் வார வழிகள் இருக்கு. வார மக்கள் எல்லாமே அதுக்கு விட்டுட்டு தான் போனதை தாண்டி அங்கே நாங்கள் வாகனங்கள் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. மற்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் பாதுகாப்புமே வழங்கப்பட்டு கொண்டா இருக்குன்னு சொன்ன மக்கள் அதில் வாரத்தால் சில திருட்டு சம்பவங்கள் இந்த தேவையில்ல சம்பவங்கள் சில இது நடக்கக்கூடும் தானே. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் பாதுகாப்புமே வழங்கப்பட்டு இருக்குது. இதுக்குள்ள வந்துடுவாங்க. இதுக்கு ஃபுல்லாக நீல லைட்டுகள் ஒரு நீல கலர் இருக்குல்ல போகிற மாதிரி கிடக்கு. அப்படியே மாறி லைட்டுகள் வருது. மற்றது இப்போ அங்கே பூசையில் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வான வேடிக்கை இல்லாமல் நடக்கும். தொடர்ச்சியாக காட்டிக்கொள்கிறேன். மக்கள் வந்து கொண்டிருக்கணும் சொல்லி பாருங்க. இந்த போகிற பாதையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கமுமே மீன் விளக்குகள் இருக்குது. அப்படியே அங்காள பக்கம் போய் காட்டிக்கொள்றேன் பாருங்க. வித்தியாசமாக இருக்கும். முன்னாடியே சிறுவர்களுக்கு எல்லாமே இந்த இடம் சரியாக பிடிக்குமான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வடிவாக இருக்கும்.
அங்கே சர்ச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசையில் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்குது. அப்படியே இடக்கை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. அவ்வளோத்துக்கு மின் விளக்குகள் எல்லாமே அலங்கரிச்சு கிடக்கு. கிட்டத்தட்ட இந்த நல்லூர் கோயில் திருவிழா போனால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு மக்கள். அதோட கொஞ்சம் குறைவு தான் இருந்தாலும் நிறைய மக்கள், நிறைய இடங்கள், தனியாக மாதங்கள் மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்ல இருந்து எல்லாமே நிறைய மக்கள் ஓகே. அதிகாரம் 6 பட் இந்தியா சைட் அப்படியே காட்டி போட்டு 51 தொடக்கம் 58 இது ஃபுல்லாவே பாருங்க அலங்கரிச்சு உணவு நானே. இந்த உணவை எவராவது அங்கே அப்படியே கடல், கடற்கரை, மாதல் கடல் பாருங்க. இதுல எவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்க. இந்த ஃபோட்டோ கொடுக்க நல்லா இருக்கும் உண்மையிலேயே. எல்லாருமே இதில் எந்த ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கு. நிறைய மக்கள் நிற்கிறேன் இதுக்குள்ளேயே பாருங்க. அந்த அளவுக்கு நிறைய மக்கள் பா. இதுல அந்த காதலர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இதயம் எல்லாம் போட்டு பாருங்க காட்டுறேன். அப்படியே புகைப்படங்கள்லாம் இந்த இடத்துல எல்லாமே எல்லாரும் இந்த ஓய்வு எடுத்துக்கு வந்தீங்கன்னா பாருங்க. கூட இதுக்கு கிறிஸ்தவ மக்கள் இல்லை, எல்லா மத மக்களுமே வருவினம். அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சைவ மக்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்படியே நாங்கள் அமர்ந்திருக்கின்ற என் அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கின் பாதுகாவலியாக இருக்கின்ற புனித லூர்து அன்னைக்கு நாங்கள் விழா எடுப்பதற்காக ஆன்மீக ரீதியில் எங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு தாயாக இருக்கிறேன், அதே உயிருள்ள உயிர்ப்பின் மாறாத இந்த பிரசன்னமாகி இந்த நற்கருணை ஆண்டவரை என்று உன்னுடைய உள்ளத்திலே நீ தாங்குவதற்கு தகுதியுள்ள ஒரு பிள்ளையாக இருக்கின்றாயா என்று சொல்லி முன்னுக்கு இந்த பகுதிக்குள்ள போறதே சரியான கஷ்டமா இருக்க போது. அந்த அளவுக்கு நிறைய அங்க கடைகள் எல்லாமே இருக்கு. இங்கால பூசை நடைபெற்று பாருங்க. இங்கால சர்ச் இருக்கு. இந்த மரங்களுக்கு எல்லாமே பாருங்க லைட் எல்லாம் தொங்க வடிவா இருக்கு. கடவுளின் அருளை கண்டறிந்துள்ளீர். ஏதோ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தீர். அவருக்கு இயேசு என்னும் பெயர் என்ற அந்த வார்த்தை அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. அன்னை மரியாள் இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படி நிகழட்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். ஆகவே இந்த அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தவுடன் துணிகளிலே சுற்றி தீவன நாளும் பொழுதும் என்னோடு இருக்கின்றார். அந்த சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கை எப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கை விசுவாச வாழ்வை என்று நான் கொண்டு வாழுகின்றேன் என்று எப்படி இந்த நடைமுறை வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வாழ்வழந்து வலுவழந்து வாழ வழியின்றி உடைந்த உள்ளமும் உருக்குறைந்த வாழ்வுமாக சிறிய சிந்தனையும் சீரழிந்த கலாச்சாரமுமாக எண்ணில் அடங்காத வேட்டிக்கு போட்டியான வியாபார முழக்கங்களும் கண்ணை கவரத்தையும் விளங்கியங்களுக்கு விளம்பர பலகைகளும்
சூறையாட வட்டங்களும் துப்புவாத்தான செயற்பாடுகளும் குட்டி சிவனாக்கும் சினிமா மோகங்களும் தொடரும் நாடகங்களும் தொலைந்து போன எங்களுடைய வாழ்க்கையின் உறவுகளும் மர்மமான கொலைகளும் மதிமயங்கி போன எங்களுடைய வாழ்க்கை முறைகளும் கணனி யுகங்களும் கட்டுக்கடங்காத கை தொலைபேசிகளும் காதல் தோல்விகளும் கருவுரையை கல்லறையாக்குகின்ற தாய்மார்களும் சண்டை சச்சரவும் சாதி மத கொடுமைகளும் பணத்தினால் பதவியையும் பதவியினால் பட்டத்தையும் பட்டத்தினால் பள்ளி நெஞ்சு உள்ளங்களிலே நஞ்சை விதைப்பதை போன்று போதை வைத்து அடாவடித்தனங்கள் லஞ்ச ஊழல்களும் லௌலீக வாழ்க்கை முறைகளும் ஆன்மீக வளர்ச்சியும் ஆடம்பரமான போக்குகளும் உண்மையை பேசுபவன் இவ்வளவு அறியாதவன் என்று சொல்லியும் ஏமாற்றி பிழைக்க தெரியாதவனை அனுபவம் இல்லாதவன் என்று இதுக்கெல்லாம் இந்த வான வடிகள் எல்லாமே நடைபெறது போலீஸ் பிரிவண்டம் இருக்கு பாருங்க. உடைத்து கொடுத்தார் இதையும் நினைவாக செய்யுங்கள். இங்கே போலீஸ் அலுவலகம் இருக்குது, அது துளைஞ்சாலோ இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை சொன்னால் அந்த கதைச்சு கொள்ளலாம். அப்படி இங்கே பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் தான் வான வேடிக்கைக்குரிய அந்த ஆயுதங்கள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கும். இதில் தெரியுதா, இது எல்லாமே ஈக்கில் வானங்கள். கொஞ்சம் கொளுத்து நம்ம கொளுத்தை காட்டிக்கொள்ளலாம். ஃபுல்லாக ஈக்கில் வானங்கள். மற்றது மேலே வெடிக்கும் அந்த அதுகள் எல்லாமே இதுக்கெல்லாம் வச்சு வடிப்பினம். அதுக்குள்ள ஒருத்தருமே போயிடலாம். அன்றைக்கி அந்த வெடிக்கிற ஆட்கள் மட்டும்தான் போகலாம். மாதகள் புனித லூர்து எண்ணெய் திருத்தலம் வருடாந்த திருவிழா. சரி, இப்படி இஞ்சால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால் ஃபுல்லாகவே கடைகள். ஏன்னா இஞ்சாலும் சுண்டல் கடைகள், அந்த விளையாட்டு சாமான் கடைகள். ஒரு கோயில் திருவிழாவுக்கு போனால் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்குமா நண்பர்கள் போயிடும். சரி, எப்படி அங்கே போய் காட்டிக்கொள்றேன்னு பாருங்க. இது கிடைக்கிற கொஞ்சம் லைட்டில் இல்லாதபடியே கொஞ்சம் இருட்டாக இருக்குது. மற்றபடி ஓகே, வடிவாக காட்டலாம். இதுக்குள்ள போகிறதா கொஞ்சம் கஷ்டமாக கிடக்கு. இதுக்கெல்லாம் எல்லாருமே நிற்கணும். இதில் ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாமே இருக்கும். சுண்டல் கடைகள், ஸ்வீட் கடைகள், கச்சான் கடைகள் எல்லாமே சகலதுமே இங்கே இருக்கும். பரபரப்பாக இருக்குது இந்த இடத்துல வந்த உடனே. அந்த அளவுக்கு நிறைய கடைகள், நிறைய மக்கள். சச்சான் கடையில் உடனே வரத்து சுட சுட எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்படியே அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்டல் கடைகள் இருக்குது. யாழ்ப்பாணத்து கரம் சுண்டல் கடைகள் எல்லாமே இருக்குது. எங்க வீடியோ எடுக்கலையா? எடுத்து போட்டாச்சு பார்த்தீங்களா? ஓ சரி, அப்படி இந்த கடை பகுதிகளில் போய் என்ன மாதிரி கடைகள் இருக்கு அதுகளையும் காட்டிக்கொள்றேன். அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே போயிட்டு வரலாமான்னு தெரியல. அப்பா இருக்குல்ல, போய் வரதான் பெரிய வேலை. நிறைய மக்கள் இப்போ நம்மளுக்கு அதால் கொஞ்சம் கஷ்டம் தான். சும்மா மேலோட்டமாக காட்டிக்கிறோம் பாருங்க. வளமே அந்த திருவிழா இருக்கக்கூடிய கடைகள் மாதிரி தான் தான் அப்படியே மேலோட்டமாக காட்டி கொண்டு போகிறேன். பார்த்துக்கொள்ளுங்க. கூட அந்த விளையாட்டு சாமான் கடைகள் அது எல்லாம் நோமலாக இருக்கக்கூடிய மாதிரி தான் சாமான்கள் இருக்குது. இந்த கடைக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாமே கிடக்கு. அந்த அளவுக்கு நிறைய சாமான் இருக்கு.
கடையை காட்டுவோன்னு போனால் வான வரைக்கும் தொடங்கிட்டு அப்போ அதை காட்டிக்கொள்றேன் நான் உங்களுக்கு. அதான மெயின், கடைகள் எப்போவுமே காட்டலாம். அப்பா இதர பொருட்கள் மட்டிலே கவனத்தோடு செயல்படுங்கள். அருகிலே உங்களுக்கு தெரியாமல் உங்களை சிலர் நோட்டம் விட்டுக் கொண்டிருக்க கூடும். இருந்தாலும் நீங்கள் இந்த இடம் சிசித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இந்த இடத்தை அசுத்தம் செய்யாமல் குப்பை கூடங்களை போட்டு இந்த இடத்தினுடைய தூய்மையை பேணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். யாராவது உங்களுடைய சட்டைப்பையையோ அல்லது வீட்டில் இருப்பதையோ ஊடுருவி பிடித்து எடுத்து செல்ல முடியும். கவனத்தோடு செயல்பட்டு வான வடிக்கலாம் ஆரம்பிச்சுட்டு மகிழ்வோடு நீங்கள் அன்னையை தரிசித்து அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை ஓட்டமிடக்கூடும். எனவே உங்களுடைய பெருமதி வாய்ந்த தங்க ஆபரணங்களை இந்த இடத்துல இந்த பதியை தேடி வந்திருக்கின்ற பக்தர்களாகிய ஒவ்வொருவருடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது. இதை உணர்ந்து இந்த தலத்தினுடைய புனிதத்தையும் சுத்தத்தையும் காணுமாறு அப்படியே புகை மூட்டமா மாறி மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறோம். பக்கத்திலே சின்ன பிள்ளைகள் மட்டுமே கவனத்தோடு செயல்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மோட்டார் சைக்கிள் திறப்பு ஒன்றும் தற்காலிக சாரதி தவறவிட்டவர்கள் ஆதாரம் காட்டி பெற்றுக்கொள்ள முடியும். நெருப்பு விடுதா அப்பா, இந்த இடம் ஃபுல்லாக பஸ்ஸுன்னு பாருங்க, அப்படி புகை மண்டலமாக மாறி அந்த அளவுக்கு நிறைய வடிகள் தான் கொடுத்து. அப்பா பாருங்க, இந்த புகை அப்படியே பறக்கு ஃபுல்லாக புகை எங்கேயோ வடிக்குது, எங்கேன்னு தெரியுது. கொடுக்கப்பட இருக்கிறது என்பதை உங்களுக்கு அன்போடு அறியப்படுகிறோம்.
சத்தம் வருது வெளிச்சத்துக்காக இல்லை. கூட்டத்துக்கு எல்லாம் இந்த வடிக்கல மேலே போனது அப்படி வந்து கூட்டத்துக்கு விழுகுது. விழுந்தான பார்த்தீங்கன்னா அந்த ஓட வடிக்கணும் கொஞ்சம் பேர். அப்பா உங்களை யாராவது பார்த்துக் கொள்ளக்கூடும். பாருங்க ஃபுல்லாக எனவே அவதானத்துடன் செயல்பட்டுக் கொள்ளுங்கள். கைகளிலே, கால்களிலே, காதுகளிலே, மூக்குகளிலே, கழுத்துகளிலே அணிந்திருக்கின்ற ஆபரணங்களை ஒரு கணம் தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். இருக்கின்றதா இல்லையான்னு சொல்லி பக்கத்திலே இருப்பவர்கள் அடையாளம் தெரியாதவர்கள் இருந்தால் விழிப்போடு இருங்கள். எல்லாரும் மூக்கு பற்றி இருக்கட்டும், அவங்கள போக மாட்டலாம். மகிழ்ச்சியை நல்ல முறையிலே அவர்கள் மாறுதி மசம்பாவிதத்தை பொறுப்பாளிகள். ஆரம்பமாவதற்கு ஆலய சூழலுக்குள்ளே எந்த விதமான வாகனங்களும் உட்புகுமாறு அதோடு கேட்டுக் கொள்கிறோம். பெரியோருக்கான பழமையான ஒரு வேண்டுகோள். நாளைய தினம் பல மக்கள் நாளைய தினம் அப்படியே எல்லாம் முடிஞ்சு மக்களும் போக வலிக்கிறதுனா நாங்களும் வலிக்கிற போறோம். வானம் வலிக்கலும் தொடர்ச்சி நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. பாருங்க, கடலிலே நீராடுகின்ற செயற்பாடு முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏதேனும் அசம்பாவிதங்கள் நிகழுமாயின் அதற்கு நீங்களே பொறுப்பாளிகள் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். அப்படி எவ்வளோ மக்கள் இதுக்குள்ள போய் நாங்கள் அங்கே பைக் எடுத்து கொண்டு போகிறதுதான் பெரிய ஒரு வேலை. சரி, அப்படியே போய்க்கொள்ளுவோம் நாங்கள். பாருங்க, இந்த இடத்துல எவ்வளோ மக்கள் போய்கொண்டிருக்கணும்னு சொல்லி பாருங்க. நிறைய மக்கள் பாருங்க. நன்றி. கம்பெனி ஃபோன் தான் எடுத்தேன். அதாவது பிரச்சனை இல்லை. எங்கேயாலும் கம்பெனி ஃபோன் போடுங்க. நான் பாவிக்கிறேன்.
சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதங்களில் இந்த கேவி திருவிழா பிரம்மாண்டமான இந்த கேவி திருவிழா எப்படி நடைபெற்றது, இந்த மாதிரி வான வேடிக்கையில் நடைபெற்றன்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. உண்மையிலேயே என்ன தெரிஞ்சு லட்சக்கணக்காக ஆயிரக்கணக்கான சொல்கிறது தெரியல, அந்த அளவுக்கு நிறைய மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. வான வேடிக்கையிலுமே பார்த்துருப்பீங்க. என்ன தெரிஞ்சு பிரம்மாண்டமான ஒரு செலவில் இது நடைபெற்றது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ஸை சொல்லிக்கொள்ளுங்க. சரி, ஓகே, அவள் வந்து நான் வீடியோ முடிச்சு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவளுக்கு KS சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.